ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது போகிற வழியில் ஒரு பிளேஸ். இது வந்துட்டு அரியலூர் கிராஸ் பண்ணும்போது அப்போ இதை நான் பார்த்ததே இல்லை. இதை பார்த்தோன்னே ஒரே எக்ஸைட் ஆகிட்டேன். ஸோ எக்ஸைட் ஆகிட்டு சரி ஓகே வண்டியை நிப்பாட்டிட்டு இங்கே போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். ஸோ இது வந்து நம்ம அதை பறித்து எடுத்துகிட்டு அதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டோன்னா அது மட்டும் அழகாக உதிரி அது மட்டும் பறக்குது. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இது மாதிரி. இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்துட்டு பார்க்குறேன். அதை பாருங்களேன், இப்படி நம்ம இது பண்ணோன்னே அழகாக வந்துட்டு போகுது. இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அழகாக நம்ம வந்துட்டு பண்ண காற்றுக்கும் அதுக்கும் செம்மையாக வந்துட்டு பறந்தது. மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இதை நம்ம பண்ணிவிட்டு இது பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பியாகிடுச்சு, சந்தோஷமாயிட்டேன். இவர் தான் என்னுடைய பெரிய பையன், மை ஃபஸ்ட்டு சன்னு. ஸோ அவரும் தான் வந்தார். ஸோ அவரும் சின்னவர், எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு போனோம். ஸோ அவர் செகண்ட் சன்னு சின்னவர், இவர் பெரியவர். ஸோ பசங்களும் இன்ன வரைக்கும் இதை பார்த்ததே இல்லை. இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அதை வந்துட்டு பார்க்குறாங்க. நானுமே அது வந்துட்டு இந்தமாதிரி பண்ணால் அது மாதிரி போகும்பா அழகா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நான் ஒன்று சரி வாங்கம்மா நம்ம வந்துட்டு போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிப்பாட்டிட்டு போயிட்டு எல்லாம் பறித்து இதெல்லாம் விளையாண்டுட்ருக்குறோம். ஸோ அவ்வளோ ஒரு ஹாப்பின்னா ஹாப்பி சொல்ல முடியாத அளவுக்கு. ஸோ ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு வந்துட்டு. அதை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை எனக்கு. ரொம்ப நேரம் அங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அது இருக்கிறது எல்லாத்தையுமே பறித்து முடிச்சுட்டு இதுமாரி செஞ்சு பார்த்துட்டு அப்புறம்தான் வந்துட்டு வெளியவே கிளம்பணும். இது மாதிரி காட்டுப்பகுதியில் மட்டும்தான் இருக்கும். ஐ மீன் கிராமங்களில் வந்துட்டு இதுமாரி இருக்கும். சிட்டி சைடு இதுமாரி வந்துட்டு பார்க்க முடியாது. இது கிராமங்களில் உள்ள இந்த குட்டை மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த குட்டை, இந்த புறம்போக்கு நிலம், அந்த மாதிரி இடத்துலலாம் இது வந்துட்டு வளரும். இதை கிராமத்தில் உள்ள மக்கள் மட்டுமே வந்துட்டு பார்க்க முடியும். ஆனால் இது எங்கள் ஊர் சைடு ஆனால் நான் வந்துட்டு பார்க்கவே இல்லை. இது இங்கே தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே இது வந்துட்டு நான் பார்க்குறேன். அதனால தான் எனக்கு ஒரு எக்ஸைட்டடானது. ஸோ அதுக்கப்புறம் வெளியில் ரோட்டில் வந்தோடனே எனக்கு சரி எடுப்பா அதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பறிச்சிட்டு வந்தோம். ரோட்லேயும் வந்துட்டு அதே வேலை தான். இது என்னன்னாக்கா நம்ம ஒன்று ஒன்று அப்படி லைட்டாக டச் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அது மட்டும் பாருங்க அப்படியே பறக்குது. அதுதான் ரொம்ப ஹாப்பி. இதில் வந்துட்டு அப்படியே எவ்வளோ ஸ்மூத்தாக அது ஸ்பாஞ்ச் மாதிரியே தான் இருக்குது பாருங்கள். அழகாக அப்படி போகுது. இப்படி போகும்போது எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது பாருங்க. இப்படி பண்ணாவே அழகாக போயிட்டே தான் இருக்குது. சரிங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. சரி நம்ம ஒரு ட்ரைவ் ஒன்று போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து போயிட்டு இங்கே இந்த இடத்துக்கே வந்தேன். ஆனால் அங்கே பக்கத்துலலாம் வீடுகள்லாம் அதிகமாகலாம் ஒன்றும் இல்லை. அங்கங்கே ஒன்று அப்படி தான் இருக்குது. இந்த ஊருக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமே நான் வந்துட்டு போகிறேன். இன்ன வரைக்கும் நான் போனதே இல்லை. எதுவும் ஸ்கூட்டிலாம் நான் வந்துட்டு போனதே கிடையாது. இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு போகிறேன். ஸ்கூட்டி அப்போ நல்லா இருந்தது. இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு அவ்வளோக்கா ஒன்றும் சரியில்லைன்னு தான் சொல்லணும். இது ரயில்வே கேட்டு போட்டாங்க. ஸோ கேட்டில் நின்றுட்டு இருந்தோம். என் பையனை அப்போ தான் ட்ரெயினை காமிக்கிறேன்ன வரைக்கும் என் பசங்க ட்ரெயின் பார்த்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம்
ட்ரெயினே வந்துட்டு பார்க்குறாங்க. ஏன்னா ட்ரெயின்னா எங்கள் ஊர் பகுதியில் வந்து இல்லை. பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் அப்படின்றதால ட்ரெயின்லாம் வந்துட்டு இல்லை. நாங்களும் இன்ன வரைக்கும் ட்ரெயினில் எங்கேயும் போனதும் இல்லை. நான் போயிருக்கிறேன். ஆனால் பசங்க போனது இல்லை. நான் போயிருக்கிறேன் வந்துட்டு. அதனால் பசங்களுக்கு வந்துட்டு காமிச்சு கொடுத்தேன். அம்மா ஒரு நாள் போகணுமா அப்படின்னாங்க. சரிப்பா போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் ஆனால் இன்ன வரைக்கும் நான் கூப்பிட்டுட்டு போகவே இல்லை. அந்த ஒரு சுச்சுவேஷன் எனக்கு இன்னும் வரவும் இல்லை. எனக்கு ட்ராவல் பண்ணவே ஒரு பேக் பெயின் எடுத்துடும். உடம்பு வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டே நான் எங்கேயுமே போகிறதே இல்லை. பசங்களுக்காண்டி போகணுன்னு பார்க்குறேன். அதனாலேயும் வந்துட்டு கூட்டிகிட்டு போகவும் முடியல வந்து. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். ஸோ தட் இஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்புறம் தான் நான் போடக்கூடிய வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.